அடுத்து உலகை சுற்றி வெல்வதை அணி முதல் பேச்சாளர் செல்வி சிவனுஜா சிவலோகேஸ்வரன் 7th grade படிக்கிறார். அடுத்து திருமதி வித்யா ஜெய கணேஷ் ஆழமான கருத்துக்களை அழகான தமிழில் நயமாக விவரிக்கக்கூடியவர். அடுத்த பேச்சாளருக்கு பல ரூபங்கள் உண்டு. கவிஞர், பாடகர், நடுநிலையாளர், எதையும் நடுவில் நின்று ஆராயக்கூடியவர். ஆனால் இன்னைக்கு ஒரு சைட்ல பேச போறேன், அதை பார்க்க நானும் ஆவலாக உள்ளேன். சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா தமிழ் மன்றமும் நக்கீரர் பட்டிமன்ற குழுவும் இணைந்து நடத்துகின்ற பொங்கல் திருநாள் நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து பெருமையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, ஒரு நல்ல தலைப்பு. இது எல்லாரும் கூடி ஏற்பாடு பண்ணது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளது கொண்டு நிறைவதே, உலகை சுற்றி வெல்வதே. அப்பா, இப்படி ஒரு சோகத்தை நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் ஒரு தலைப்பு. இதை கேட்கறதுக்கு நாங்க டிக்கெட் வேற வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்னும் இல்லைங்க, போதும் என்ற மனம் உள்ளது கொண்டு நிறைவது, பெரிதினும் பெரிது கேள், இது உலகை சுற்றி வெல்வது. இது ரெண்டுல எது மகிழ்ச்சி? இப்ப புரியுதுங்களா? இதுவும் புரியலைன்னா நான் முடிஞ்ச பிறகு வாங்க சொல்லித்தரேன். இல்ல, என்னைய விட பாரதி மேடம் நல்லா சொல்லி தருவாங்க. ஒன்னும் இல்லைங்க, நாம எங்க தொடங்கினோம், எங்கே வந்திருக்கிறோம்? இந்த உயரங்களை தொட்ட பிறகு அப்படியே ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா இருந்துடுறோமா, இல்ல இன்னும் இன்னும் மேலும் மேலும் என்று பறக்கிறோமா? பரந்த விரிவானில் ஒரு கழுகை போல உயர்கிறோமா, அல்லது காகத்தை போல ஒரு எல்லையை தாண்டி கீழே பார்த்து இருக்கிற அழுக்கை தேடுகிறோமா? இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு. எதை தேட போகிறோம் வாழ்க்கையில? எது மகிழ்ச்சி? இதுவும் மகிழ்ச்சி தான், அதுவும் மகிழ்ச்சி தான். ஆனா எதை தேடுவதில் அதிக மகிழ்ச்சி என்பதுதான் இந்த பட்டிமன்ற தலைப்பு. ஏன்னா இது தமிழ் சங்கமும் நக்கீரர் பட்டிமன்ற குழுவும் நடத்துறது. அதனால தலைப்பு கவித்துவமா இருக்கணும்னு தான் அப்படி போட்டிருக்கிறாங்க. நீங்க மிரண்டுறாதீங்க. பேசுறவங்களாம் நல்லா தான் பேசுவாங்க. என்னங்க, தொடங்கிடலாமா? கை தட்டுறதை பார்த்தா தொடங்கியா, நீ வேற கொள்ளாத. இப்படி ஒரு அணி 5 பேர் ஒரு பக்கம், இந்த பக்கம் பாருங்க. உலகை சுற்றி வெல்வதே செல்வி சிவனுஜா சிவலோகேஸ்வரன். அவங்க பெற்றோர் இலங்கையிலிருந்து வந்திருப்பாங்கன்றது பேரை பார்த்தாலே தெரியும். இன்னமும் சைவத்தையும் தமிழையும் கண்களாக போற்றுகிறவர்கள் அதிகம் வாழ்கிற பகுதி இலங்கை மக்கள். நாங்க இலங்கைக்கு போகும்போதெல்லாம் அதை பெருமையா பார்த்துருக்கிறோம். நம்ம ஊர்ல இருக்கிறத விட அவங்க சமயத்தை ரொம்ப பிடிப்போட வச்சிருக்கிறாங்க. தேவாரத்திலிருந்து திருப்புகழ் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஓதுறாங்க, காவடி எடுக்கிறாங்க. எல்லா திருவிழாக்களையும் மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். நல்லூர்ல இருக்கிற முருகன் கோயிலை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். என்ன ஒரு பெருமை! அந்த ஊர் பொண்ணு அவங்க உலகை சுற்றி வெல்வதே பட்டிமன்றம் இப்போது தொடங்குகிறது. எல்லாரும் தயாரா? தயார்னா இப்படியா சொல்றது? எல்லாரது ஆதரவோட இந்த நிகழ்ச்சி இறை அருளால் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். இதுக்கு பதில் சொல்ல இலங்கை வருகிறது. சிவனுஜா வாங்க. பாவாடை தாவணி நாம மறந்த ஒரு ஆடை, அதை அணிந்ததற்கே அவங்களுக்கு தனியான ஒரு பேச முன்னாடியே தண்ணி கொடுக்குறீங்க. பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண்
உலகை சுற்றி பல நாடுகளில் பட்டிமன்றம் நடத்தி வாழ்க்கையை வென்ற எங்கள் நடுவர் பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னன் மதிப்புக்குரிய ராஜா ஐயா அவர்களே. என்னையெல்லாம் மன்னர்னா எவனா ஒத்துக்குவானம்மா. மேடையில் வீற்றிருக்கும் பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, கொஞ்சம் மைக்கு கிட்ட வந்துருங்க. வாழ்க்கையில் வெல்வதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து திரைக்கடலோடி திரள் திரளாக வந்திருக்கும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துகளும் எனது பணிவன்பான வணக்கங்களும். உலகை சுற்றி வெல்வதே வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்று அணியிருந்து பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். உலகை சுற்றி வெல்வதென்பது உள்ளதை கொண்டு வாழ்க்கையை வாழ்வதை விடுத்து வாழ்வின் தரத்தை மேன்மேலும் சிறந்ததாக அமைத்துக் கொள்வதற்கு புதிய விடயங்களை உலகில் தேடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே உலகை சுற்றி வெல்வதாகும். இதைத்தான் சங்க இலக்கியமான புறநானூற்றில் கபிலர் பல் நாட்டு மக்கள் பலர் கண்டேன் பல்வேறு மொழி கேட்டேன் என்று பாடியுள்ளார். கபிலர் வரைக்கும் போயிருக்காங்க. எமது புரட்சி கவி பாரதியாரும் கடல் கடந்து போகின்றோம், கண்டங்கள் கடந்து போகின்றோம், புது மக்கள் காண போகின்றோம், புது உலகம் காண போகின்றோம், கலைகள் கற்றுக்கொள்ள போகின்றோம், கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ள போகின்றோம், கண்மணி போல் நேசிக்க போகின்றோம், கை கோர்த்து வாழப் போகின்றோம் என்று பாடி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உலகை சுற்றி வெல்வதே என வெளிப்படுத்தியுள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரம் என்ற கிராமத்தில் பிறந்த அப்துல் கலாம் அவர்கள் உள்ளதை கொண்டு நிறைவதுதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்று இருந்திருந்தான். உலகிலேயே தலை சிறந்த விஞ்ஞானியாகவோ, இந்தியாவின் ஏவுகணை நாயகனாகவோ, அணுகுண்டு ஆராய்ச்சியாளராகவோ, இந்திய குடியரசு தலைவராகவோ வந்திருக்க முடியாது. கிழிஞ்சல் வித்திருக்கலாம். இதனால் தான் அப்துல் கலாம் அவர்கள் சிறுவர்களாகிய எங்களுக்கு உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று புத்திமதி கூறி அதற்கேற்ப வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளார். விலங்குகளுக்கு உள்ளதை வைத்து அசை போடுவதுதான் வாழ்க்கை. விலங்குகளால் உலகை சுற்றி வெல்ல முடியாது. மனிதர்களாகிய எங்களால் மட்டும்தான் கல்வி தொழில்நுட்பம் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எதிர்த்தரப்பினர் மனிதர்களாக பிறந்தும் விலங்குகளைப் போல் வாழ ஆசைப்படுகிறார்கள். சிவனுஜா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்மா. இந்தியாவில் ஒரு கிராமத்தில் பிறந்து வந்த சுந்தர் பிச்சை 2004ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் ஒரு பொறியியலாளராக இணைந்து படிப்படியாக பதவி உயர்வு பெற்று 2015ஆம் ஆண்டு கூகுள் CEO ஆகி வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளார். சுந்தர் பிச்சையின் வாழ்க்கை சோம்பி கிடக்கும் எமது எதிர்த்தரப்பினரை தட்டி எழுப்பும் என நினைக்கிறேன். ஓ, இங்க அவர் வரணும்ன்றீங்க. எதிர்த்தரப்பிலிருந்து அஞ்சனா உள்ளதை கொண்டு நிறைவதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று பேசிய போது கிணற்று தவளையின் கதை தான் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. பிறந்த கிணற்றை விட்டு வெளியே வராத கிணற்று தவளை, அந்த கிணறு மட்டும்தான் உலகம், அந்த கிணறு தான் உலகிலேயே பெரியது என்று வாழ்ந்து விட்டு போனது. அப்படி கிணற்று தவளைகளை போல் எதிர்த்தரப்பினர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே விலங்குனாச்சு, இப்ப தவளைன்றி வேற ஏதாவது இருக்காமா? நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா. நான் என்ன இது ரெண்ட தவிர்த்து ஏதாவது இருக்கு? நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. நான், நீங்கள், எதிர்த்தரப்பினர் மற்றும் இங்குள்ள அனைவரும் ஏன் அமெரிக்காவிற்கு வந்திருக்கிறோம்? எங்களை கூப்பிட்டாங்க.
நாங்கள் எல்லோரும் அறிவை பெருக்கி பொருளீட்டி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த கனவு தேசமான அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டும் கூட உள்ளதை கொண்டு நிறைவதுதான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்ற எதிர்த்தரப்பினர் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. பெரிய வேடிக்கை. விஞ்ஞான வளர்ச்சியால் உலகத்தை மட்டும் சுற்றாமல் அண்டவெளியில் கூட சுற்றி அறிவையும் பொருளையும் தேடுகிறோம். எதிர்த்தரப்பினர் சிலர் விண்வெளிக்கு போவதற்கு வெர்ஜின் கலாக்டிக் விண்வெளி விமானத்தில் முன்கூட்டியே பயணச்சீட்டை பதிவு செய்து உள்ளது கொண்டு நிறைவதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற மேடை பேச்சுக்காக கூச்சமில்லாமல் பேச வந்திருக்கிறார்கள். ஓ, இவங்கெல்லாம் ஏற்கனவே புக் பண்ணிட்டாங்களா? ஏற்கனவே போன சுனிதா வில்லியம்ஸே வரலையம்மா, இவங்க வேற போய் என்ன பண்ண? இலங்கையை பூர்வீகமாக கொண்ட நான் இன்று இந்த மேடையில் அறிஞர் பெருமக்களோடு கைகோர்த்து நின்று பேசுவதை இப்பொழுது காணொளி வழியாக பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் எனது தாத்தாவின் கனவை நிறைவேற்றுகிறேன் என்றால் உலகை சுற்றி வெல்வதே வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்று ஆணித்தரமாக இந்த மேடையில் பதிவிடுகிறேன். தமிழால் இணைந்தும் தமிழராய் உயர்வோம். இந்த பொன்னான வாய்ப்பளித்த சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்திற்கு எனது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தை எப்படியே முடிச்சிடலாமா? இந்த ரெண்டு பிள்ளைய பேசின பிறகு எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியலையா? நான் சொன்னதை நீங்க யோசிப்பீங்களா? திரும்ப குழந்தைகளை அழைத்து பேச வையுங்கள். அடுத்த தலைமுறை பேச்சு ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னதை நினைவில் வச்சுக்கோங்க. ஏறக்குறைய பேச்சாளர்கள் எல்லாம் முடிவு செய்த பிறகு நான் இவங்க நிர்வாகத்தினர்கிட்ட, அவர் கோவிந்த் சார்கிட்டையும் இவங்ககிட்டையும் நான் கேட்டேன், தயவுசெய்து 2 குழந்தைகளை கூட்டுவாங்க மேடைக்குன்னு. நான் சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் நாள் ரொம்ப குறைவாக இருக்குது, செய்ய முடியாதுன்னு அவர் சொன்னார். எனக்கு என்னவோ அந்த ஆசை எப்போவுமே உண்டு. அதை இன்னைக்கு இந்த பிள்ளைகள் நிரூபித்த அந்த 2 பிள்ளைகளுக்கும் அத்தனை பேர் சார்பாக வாழ்க்கை. விலங்குகள் அசை போடும், ஒரே இடத்திலிருந்து அசை போடும், உண்டதை அசை போடும் விலங்கு மனித நினைவுகளை அசை போடுவான். அவனுக்கும் இதுக்கு வித்தியாசம் இல்லையா? அந்த இடத்திலேயே இருப்பதற்காகவா நீ உன்னை படைத்திருக்கிறான் இறைவன்? எந்த விலங்கு பிறந்த ஊரை விட்டு போயிருக்கு? ஏதாவது ஒரு பிரதமர் அதை வேற நாட்டுக்கு கொடுத்தாருன்னா போகும். இப்போ பனிக்கரடி அங்கிருந்து நம்ம ஊருக்கு அனுப்புவாங்க, அது 10 மாசத்துல போயிடும். அப்படிதான் ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா விலங்குகள், பறவைகள் கூட வலசை போகும். சைபீரியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும். விலங்குகளுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. யானைகள் மட்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது 150 கிலோமீட்டர் நடக்கும்ன்றாங்க. யானைகள் நடக்குமா? அதால் நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய யானைக்கு உடற்பயிற்சி அவசியம்னு அது நடந்துக்கிட்டே இருக்கும்ன்றாங்க. மற்றபடி இடம் விட்டு இடம் பெயர்கிற விலங்குகள் அந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்கும், அந்த பகுதியை தான் தாண்டும். இப்போ கர்நாடகாவில் இருக்கிற யானை தமிழ்நாட்டுக்கு வரும், கேரளாவுக்கு வரும், போகாது. ரொம்ப அனாயாசமாக சொன்னாங்க அந்த பொண்ணு, நீங்களாம் விலங்குகளைப் போல இருக்கிறீர்களா? வென்றிடு பாரதியார் வரி, கபிலர் வரி, சென்றிடுவீர் 8 திக்கும் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் நினைவில் வச்சு பேசின 2 பேரும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. இனி என்ன பிரச்சனைனா, அடுத்து பேசுகிற பெரியவங்களுக்கு தான் பிரச்சனை. எங்களுக்கு முன்னாடி ஒருத்த ஆள் ரொம்ப நல்லா பேசினாலும் எனக்கு பிரச்சனை, ரொம்ப சொதப்புனாலும் எனக்கு பிரச்சனை. அப்படிதான் பட்டிமன்றத்தில் நாங்கள் பார்ப்போம். இந்த 2 பேரும் நல்லா பேசிட்டாங்க. கவிஞர் இளந்தேவன் எழுதினார், என் ஊரை போல் உண்டா, என் வீட்டுக்கு நிகர் உண்டா,
தாத்தா வீட்டு தென்னையை போல திக்கெங்கும் தேடி பார்த்தேன், தென்படவில்லை. என் மச்சான் மன்னாரே பெரும் புலவன்னு சொல்லுவான யாரு? வாழ்ந்த கிராமத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியே போகாத கிணற்று தவளைகள் அப்படித்தான் பேசும். தவளை வந்தாச்சு, ஏற்கனவே வந்து ரெண்டாவது தவளை. செல்வி அஞ்சனாக்கு ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அடுத்து பேச போற அந்த சிவனுஜாவை நீங்க பார்த்துருக்கணுமா? பேசுறதுக்கு முன்னாடி சிவனுஜாவை நீங்க பார்த்துருக்கணும். சிவனுஜாவை பார்க்காத கூட அவங்க அப்பா அம்மாவை பார்த்துருக்கணும். அவங்கள பார்க்காட்ட கூட ஊர்ல இருக்கிறவங்க தாத்தாவை நீங்க நினைச்சு பார்த்துருக்கணும். இருக்கிற ஊர் தானே, அந்த ஊர்ல தானே அவங்க இருந்தாங்க. இங்க வரணும்னு அவங்க என்ன வேண்டுதல்? நான் அமெரிக்காவுக்கு போவேன், கனடாவுக்கு போவேன், சுவிட்சர்லாந்து, அவங்கள பிரார்த்தனை. இருக்கிற ஊர்ல தானம்மா இருந்தாங்க. இருக்க முடியலையம்மா. நீங்க என்ன சொன்னீங்க செல்வி அஞ்சனா? என்ன சொன்னீங்க? உலகை சுற்றி வருவதுதான் காலனைசேஷனுடைய அடிப்படை என்று நீங்கள் சொன்னீர்கள். காலனைசேஷன் என்ன செய்தது? அங்கே அங்கே இருக்கிறவர்களை, அவங்க எந்த நாட்டுக்கு போறாங்களோ அங்கே இருக்கிற நேட்டிவ்ஸ கொன்னு அடிமையாக்கி அந்த வார்த்தையை இந்த குழந்தை சொன்னாங்க. நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. எந்த ஊருக்கு போறாங்களோ அந்த ஊர்ல இருக்கிறவங்களை அடிமையாக்குவதுதான் உலகை சுற்றி வெல்லுவது. இலங்கையில என்ன நடந்தது? அதே ஊருக்குள்ளே இருந்தும் அடிமையாக்கப்பட்டவர்கள் ஊரை விட்டு உலகை சுற்றி வருகிற போதுதான் இலங்கை தமிழர்கள் வென்றிருக்கிறார்கள் என்று சொன்னார். மாத்திரமா அடிமைகளை உருவாக்கியது உங்க ஊர்ல, உங்க வீட்டுல. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெண்கள், உங்கள் பாட்டிகளும் உங்கள் கொள்ளு பாட்டிகளும் எப்படி அடிமைகளாக இருந்தார்கள். என்ன காரணம்? இருந்த இடத்தை விட்டு நகராதது காரணம். என்றைக்கு பெண்கள் வெளியே வர ஆரம்பித்தார்களோ அப்போதுதான் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம் என்ற மகாகவியினுடைய வார்த்தை உண்மையானது. எதனால்? வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி வைத்திருந்த அந்த சிறைகளை உடைத்து எறிந்து பெண்கள் வெளி உலகத்துக்கு வந்த போதுதான் பெண்ணினத்துக்கான வெற்றி கிடைத்தது. பெண்களை விடுங்க சார், நாங்க எப்படியும் ஜெயிப்போம். நீங்க எவ்வளவு அடிமைப்படுத்தினா நாங்க ஜெயிப்போம். அதுக்கு அந்த அணியும் சேர்ந்து கேட்குது சார். நாங்க ஜெயிப்போம் சார். சாதி அடுக்கினை கீழே இருந்தவர்களை உங்களுடைய ஊருக்குள்ளேயே நீங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தீர்களே, அந்த அடிமை சிறைகளில் இருந்து அவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள்? அந்தந்த ஊர்களை விட்டு வெளிக்கிளம்பி வந்த போதுதான் சாதி அடுக்கிலே கீழே வைக்கப்பட்டவர்களுக்கு கூட விடுதலை கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. என்றால் உலகை சுற்றி வருவதனால் மாத்திரம்தான் சமூக கொடுமைகள் மாறும் என்பதை இந்த அணியிலே பேசியிருக்கிறார். 5 பேரும் மறைத்து பேசியிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நோட் திஸ் பாயிண்ட். இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தேன். எந்நேரமும் ராமனாதான் இருக்கணும், வில்ல கையில் எடுக்கணும்னு இல்லை. ரொம்ப அமைதியாக ஜெயிக்கவும் முடியும். சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை செய்யுங்கள். அது இல்லை என்றால் சோம்பி போவோம். சோம்பி போகாது இருங்கள். அதுதான் நல்லது. அதுதான் இந்த பட்டிமன்ற தலைப்பு. இதற்கு மேலே அவரவர் இதயத்திலே என்ன தோன்றுகிறதோ அந்த முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்களை பொறுத்தவரை இந்த பட்டிமன்ற வாத பிரதிவாதங்களை வைத்து பார்க்கும்போது மகிழ்ச்சி என்பது உலகை சுற்றி வெல்வது. உங்கள் மனத்தை வெல்வது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களின் அன்பை வெல்வது, இந்த சமூகத்தின் அபிமானத்தை வெல்வது. அது தூர பாரங்களை வைத்து அல்ல, எத்தனை இதயங்களை தொட்டு இருக்கிறீர்கள் என்பதை வைத்து. அதுதான் சரியான வெற்றி என்று இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தவர்களை விட இருந்து கேட்ட உங்களுக்கு 1000 முறை மீண்டும் நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.